இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக இதை பார்ப்போம். முகுல் அகர்வால், ஆஷிஷ் கச்சோலியா, டாலி கண்ணா அவங்க ஒரு 11 ஸ்டாக்கில் வெளியேறி இருக்காங்க. என்ன காரணம், என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏசி இன்வெஸ்டர்ஸ் முகுல் அகர்வால், ஆஷிஷ் கச்சோலியா, டாலி கண்ணா. ஸ்மால் கேப் வின்னர்ஸ் ஃபஸ்ட் குவார்ட்டர் 2027 புக்கிங் ப்ராஃபிட் எக்ஸ்போஷரை குறைச்சிருக்காங்க. அது ஃபுல் லிஸ்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேடிகோ கைத்தான் 28% அப் திஸ் இயரில் இருந்திருக்கு. முகுல் அகர்வால் 1.1% டு பிலோ 1% திஸ் குவார்ட்டரில் குறைச்சிருக்காப்புல. சூரிய ரோஷினி இந்த ஸ்டாக் 29% டவுன் லாஸ்ட் 1 இயர். முகுல் அகர்வால் ஸ்டேக் இந்த கம்பெனி டிக்ளைன்ட் 1% ஃப்ரம் 1% டு பிலோ 1% இந்த குவார்ட்டரில். விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த ஸ்டாக் 29% டவுன். இதில் முகுல் அகர்வால் ஸ்டேக் 1.4%லேருந்து பிலோ 1% இந்த குவார்ட்டரில் குறைச்சிருக்காரு எக்ஸ்போஷரை. எஸ்ஜி ஃபின்சர்வ் இந்த ஸ்டாக் 73% அப்பு இந்த வருஷத்தில். ஆஷிஷ் கச்சோலியா ஸ்டேக் 2.4%லேருந்து பிலோ 1% குறைச்சிருக்கிறாரு. ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங்கில் ஸ்டாக்கு 15% டவுனு இந்த வருஷம். ஆஷிஷ் கச்சோலியா அவருடைய ஸ்டேக்கில் 1.1%லேருந்து பிலோ 1% இந்த குவார்ட்டரில் குறைச்சிருக்காரு. வால்சந்த் நகர் இந்த ஸ்டாக் நானுமே வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். பிலோ 200 கிட்ட இருந்தது. 230 கூட வாங்கியிருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக 280 வரைக்கும் போச்சு. இப்போ இன்றைக்கி 230 240 டிஃபென்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. வாங்கலாம், லாங் டைமுக்கு வாங்கலாம். 42% அப்பு 6 மந்த்ஸில் இது ஏறி இருந்தது. 140 தான் இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக 280 வரைக்கும் வந்தது. ஆஷிஷ் கச்சோலியா 1.5% ஸ்டேக்கை 1% குறைச்சிருக்காரு இந்த குவார்ட்டரில். எம்கே குளோபல் 16% இந்த வருஷம் அது டவுனில் தான் இருந்திருக்கு. டாலி கண்ணா அவரோட ஸ்டேக்கில் 1.7% இருந்ததை 1% இந்த குவார்ட்டரில் குறைச்சிருக்காரு. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் 56% 6 மாதத்தில் மேலே ஏறி இருக்குது. டோலி கண்ணா அதில் 1.1லேருந்து 1% கீழே இந்த குவார்ட்டரில் அவரோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காரு. சாம் டிஸ்டிலரிஸ் லிக்கர் இதுவும் ரேடிகோ கைத்தான் மாதிரி. இந்த ஸ்டாக் இஸ் டவுன் 33% டவுன்னா திஸ் இயரில். டோலி கண்ணா 1.5 இருந்த அவரோட ஸ்டேக்கை பிலோ 1% இந்த குவார்ட்டரில் குறைச்சிருக்காரு. சாரதா இந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் வருது இதில். சாரதா கிராப்சம் அது 19% இந்த வருஷம் டவுனில் இருந்திருக்கு லாஸ்ட் 1 இயராக. டாலி கண்ணா அதில் 1.1லேருந்து பிலோ 1% குறைச்சிருக்கிறாரு. கஃபே டே என்டர்பிரைசஸ் 15%. இந்த ஸ்டாக்லாம் நானே பார்க்கறதில்ல. இடையில ரொம்ப அதை பற்றி பேட் நியூஸ்லாம் வந்ததுன்னு சொல்லிவிட்டு அதில் டாலி கண்ணா 1.7% வச்சுருந்ததை 1% அப்படின்னு குறைச்சிருக்காரு. அப்புறம் டிஸ்க்ளைமரும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வருது. இதுதான் இது.
இது இன்றைக்கான நியூஸ் தான். 9:37 காலையில் போட்டிருக்காங்க. 29 ஜூலை 2026. நோட்டிஃபிகேஷன் ஹப்பில் நிறையவே வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன். இடி மார்க்கெட்ஸ்லேருந்து தான் நான் இந்த நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறைய நியூஸ் இருக்குது. சின்ன சின்ன வீடியோவாக அப்பப்போ போட்டுக்கலாம் நம்ம ஏவிஎஸ் ஸ்டாக்ஸ் சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.